ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். விவிடிஎன்பிசி அகாடமி இருக்காங்க பார்த்தீங்களா, நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு புக் ஒன்று போட்டிருக்காங்க. ஓகேவா, அது என்ன புக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இந்திய தேசிய இயக்க வரலாறுன்னு ஒரு புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, இந்த புக்கு வந்து நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன், லைன் பை லைன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போடலான்னு கேட்டிருந்தேன். வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டுட்டு அந்த வீடியோ வந்து புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, போட்ட வீடியோவில் இருக்கிறது கொஸ்டின்ஸை அப்படியே உங்களுக்கு புக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ நமக்கு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும்ல, நம்ம அவுட் சோர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏன்னா நமக்கு வந்து இந்த புக்கு பாருங்களேன், இந்திய தேசிய வரலாறு இந்த புக்கு இருக்கா, இந்த புக்கில் பாருங்கள், இது வந்து ஒரு கதை புக்கு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? பார்த்தோன்னு பாருங்கள், இது எப்படி எங்கேருந்து படிக்கிறதுன்னு தெரியல, அப்படியே ஒரு கதை மாதிரி போய்கிட்டே இருக்கும் இந்த இதில், இல்லையா? ஆனால் இந்த மொத்த புக்கு நம்ம ஐயா நமக்கு கம்பல்சரி படித்தே தான் ஆகணும். அந்த நிலைமையில தான் நம்ம வந்துருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ளூ கலர் புக் இருக்குங்களா, இந்த ப்ளூ கலர் புக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை, இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் எப்படின்னா லைன் பை லைன், புரிஞ்சுதுங்களா? ஒரு லைன் கூட விடாமல் ஒவ்வொரு லைனையும் அவங்க வாசித்து அதிலிருந்து அந்த லைனில் இருந்து அதையே உங்களுக்கு வந்து கொஸ்டினாக மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து ஸ்கூல் புக் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நமக்கு ஸ்கூல் புக்கில் இந்திய பொருளாதார மாதிரி இந்த மாதிரி புக்கு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இந்த புக்கு மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, இதே மாதிரி இது வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட் இருக்கிற புக்கு. அது இல்லாமல் இந்த புக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோஸ் கலரில் இருக்கிற புக்கு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து எதுக்கு உண்டானது பார்த்துட்டிங்கன்னா அவுட் சோர்ஸ்க்கு உண்டானது. அவுட் சோர்ஸ் மீன்ஸ் எதுனா இந்த ப்ளூ கலர் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை லைன் பை லைன் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். இந்த புக்கு ஃபஸ்ட்டு ஒர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? மஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் கையில் இந்த புக்கு இருக்கணும். இது இந்த இந்திய தேசிய வரலாறுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த புக்கு வந்து உங்களுக்கு இருக்கணும். இந்த புக்கு வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து இருக்கணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த புக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த புக்கை படிச்சுட்டு தான் இந்த புக்கை நீங்கள் படிக்கணும். அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த புக்கை மட்டும் வாங்கி படித்தா போதுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஒரு புக்கை நீங்கள் வாங்கிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த புக்கை நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணலாம், டெஸ்ட் போர்க்கு யூஸ் பண்ணலாம், ஒருத்தர் நீங்கள் கொஸ்டின் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி படிக்காமே ஒருத்தர் இருப்பார், அவங்ககிட்ட நீங்கள் இந்த புக்கு கொடுத்து எனக்கு இது வந்து கொஸ்டின்ஸ் கேளு, ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியாதான்னு பாருங்கள், அப்படியும் பண்ணலாம். நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ரிவிஷன் மட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு வேலை இல்லை, எனக்கு இந்த புக்கு படிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இதில் வந்து எந்த கொஷின் முக்கியமானது எனக்கு இன்னுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில், இப்போது இந்த புக்கு ப்ளூ கலர் புக்கு உங்கள் கையில் இருக்குது, இந்த ரோஸ் கலர் புக்கு உங்கள் கையில் இருக்குது இல்லையா? அப்போ அப்படிங்கிறதுல இப்போ இந்த புக்கு நீங்கள் வந்து இந்த ப்ளூ கலர் புக்கை திறந்துட்டு, புரியுதுங்களா, இண்டெக்ஸில் பாருங்கள். இண்டெக்ஸில் பார்த்துட்டு, இப்போ இண்டெக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம் இருக்கா, அந்த பாடத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. 73 இருக்கா, அதை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்துருச்சு பிரம்ம சமாஜம் வந்துருச்சா. இப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி படித்து வச்சவங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிடும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது புரியாத டாபிக் இருந்ததுன்னா இந்த புக் எடுத்துக்கோங்க. இதில் அவங்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்கல்ல, இதில் இருக்கிறத இதில் பார்த்து குறிச்சிட்டு படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, ஈஸியாக முடியும் நமக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த புக்கோட ரிவ்யூ பார்த்துருவோம். இப்படி தான் யூஸ் பண்ணணுங்கிறது புக்கை சொல்லிவிட்டேன். இந்த புக் ரிவ்யூ பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து நம்ம இந்திய தேசிய தலைவர்கள் பற்றி ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற புக்ஸ் எல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நான் இப்போவும் சொல்லிடுறேன், இந்த புக்கு வந்து நமக்கு வந்து எந்த ப்ரொமோஷன் ஸ்டுடியோ கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ப்ரொமோஷன் கிடையாது. இந்த புக்கு வந்து நான் பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணது தான். நான் பர்சனலாக வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க. இந்த 280 நான் பே பண்ணி தான் இந்த புக்கை வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து எந்த ஒரு கொரியர் சார்ஜு கிடையாது. இந்த புக்கோட விலை வந்து வெறும் 280 மட்டும்தான். எனக்கு ஒரு கொரியர் சார்ஜ் அவங்க மேக் பண்ணலை. ஓகேவா? சார், இன்னும் நான் நிறைய பக்கம் பார்த்துட்டிங்கன்னா 600 700 புக்கு சேல் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து 280 தான் சேல் பண்ணுறாங்க. இது வந்து நல்ல விஷயம்தான். ஓகேங்களா? இந்த புக்கு நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறாங்க, இந்த வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இந்த புக்கு வேணுங்கிறவங்க வாங்கி ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. சரியா? இப்போது இதோட கண்டென்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது, ஓகேங்களா, இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த புக்கை பற்றி வீடியோ வேணும்னா நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருப்பாங்க, அவரே போட்டிருப்பாரு. எப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ் தான் அவங்க போட்டிருப்பாங்க. ஒரு புக் ரிவ்யூவும் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ பேக்கிங் பார்க்கும்போது பேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பேக்கிங் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கவரில் எனக்கு பேக்கிங் வந்துச்சு. அந்த பேக்கிங்கும் குட்டாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த பேக்கிங் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. சரி, இப்போது இது புக்குக்கு வர வேண்டிய பேக்கிங்கு. சரி, இதை விட்டுடலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த புக்கோட இது நம்ம பார்க்கும்போது
இந்த சொல்லிட்டேன்னா, இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது யாருன்னா வெங்கடேசன் சார் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு அவுட் சோர்ஸ் எத்தனையோ இருக்குது படிக்கிறதுக்கு, அது இருக்குது. ஆனால் இந்த ஒரு புக்கை படித்தாவே போதும். இந்த புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாவே ஐஎன்எம்மில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இங்கே வந்து ஆல்ரெடி இப்போ அந்த ஸ்கூல் புக்கில் போட்டிருந்தாங்கல்ல, ஸ்கூல் புக்கில் போட்டிருக்கும்போது இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்கூல் புக்கில் போட்டது வந்து ஒயிட்டாக இருக்குது. இது பாருங்களேன், ஜஸ்ட் இன்றைக்கி இந்த புக்கில் வந்து கலரில் மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கலரில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஓகே தான். பாருங்கள், அது வரைக்கும் கொஞ்சம் ஒவ்வொரு பக்கம் கலரில் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்துக்கோங்க, எங்கேருந்து ரெஃபரன்ஸ் புக் எடுத்திருக்காங்கன்னா வெங்கடேசன் சாரோட தான். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, வேறு எந்த ஆத்தர் வந்து எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மாணவர்கள் கவனத்துக்குன்னு போட்டு சில இது கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? இதை நீங்கள் வாங்குறவங்க அப்படியே படித்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. சரி, இப்போ வந்து இண்டெக்ஸு, புரிஞ்சுதுங்களா? இண்டெக்ஸில் நாம் இதில் எதை படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. இண்டெக்ஸே கலரில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆங்கில கம்பெனியின் ஆட்சி 80 கொஸ்டின் நமக்கு போட்டிருக்காங்க. ஓகேவா? தெரியுதா இல்லையான்னு தெரியல, நான் ஜூம் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. இந்தியாவில் ஆங்கில கம்பெனி ஆட்சி அவுட் சோர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டோட்டல் கொஸ்டின் 80. அப்போ அவங்ககிட்ட அவுட் சோர்ஸ் புக்கு கிடைக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? இதில் எப்படின்னா, இதில் பாருங்களேன், இந்த 2வது கொஸ்டின் பாருங்கள். இந்த 2வது கொஸ்டினில் வந்து கூற்று கொஸ்டினில் எல்லாமே அனைத்தும் சரி தான் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இண்டெக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கணும். இல்லை வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 சரி 3 தவறுன்னு கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த புக்கில் வந்து அனைத்தும் சரி அப்படி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? நமக்கு மொத்தம் இதில் வந்து 37 டாபிக் இருக்குது. 37ல் 36 டாபிக் வந்து தலைமை ஆளுநர் பற்றியும், 37 வந்து காலவரிசை பட்டியல். இதுலேருந்து நீங்கள் எத்தனை இந்த இண்டெக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் எத்தனை வருஷம் வந்திருக்குமோ அதெல்லாம் தொகுத்து இந்த 80 பாருங்க 81 இருக்குது. மொத்தமாக 269 பேஜில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தலாமா? பார்த்துக்கோங்க. தான் ஒவ்வொரு இதில் நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு இதுலேயும் வந்து என்னென்ன இருக்கோ அத்தனையும் போட்டு உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் டக்குன்னு வருஷமாக ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கீங்க, கொஸ்டின் பார்க்குறீங்க. 1957 என்ன பெருங்கிளர்ச்சி, அதை பார்க்கணுமா? பார்த்துடணும். 55 சாந்தாள் கிளர்ச்சி அப்படிங்கிறது அங்கங்கே அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓவரால் இந்த புக்கு இப்போ இந்த புக்கு பார்க்கும்போது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அவுட் சோர்ஸுக்கு அதிகமாக படிக்க முடியாதுப்பா, அதிகமாக படிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு புக்கு நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த ப்ளூ கலர் புக் எடுக்கிறோம். ப்ளூ கலர் புக்கு எடுத்துகிட்டு இவங்க இந்த கொஸ்டின், இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னா இந்த கொஸ்டின் முக்கியமானது அவங்க கொடுத்துருக்காங்களா, இந்த கொஸ்டின் இந்த புக்கில் எங்கே இருக்குதுன்னு இந்த புக்கை பார்த்து தேடி அந்த கொஸ்டினே குறித்து, அப்போ அந்த கொஸ்டினை குறித்ததுக்கப்புறம் மறுபடியும் 1 டைம் ரீட் விட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம புதுசாக படிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஆல்ரெடி குறித்து வச்சதை படிக்கிறதுக்கு இன்னுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறித்து வச்சதை படிக்கும்போது என்ன கான்செப்ட்டுன்னு டக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். எப்படின்னா இந்த கொஸ்டின் நீங்கள் தான் தேட போகிறீங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் ஆங்கில கம்பெனி ஆட்சின்னு போட்டிருக்காங்களா, இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துடுறோம். ஃபஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்தோன்னே இங்கே பாருங்க, இந்தியாவில் ஆங்கில கம்பெனி ஆட்சின்னு இந்த புக்கிலேயே ஃபஸ்ட்டு இருக்கா? அது வந்து எத்தனை பேஜ்? 23 இருக்குது. இப்போ 23ஆம் பேஜ் நம்ம எடுத்துறோம். இப்போ 23 எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க. இந்த 23 எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்படி பார்த்ததுக்கப்புறம் இப்போ இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது? எப்படி? இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்துஸ்தானத்தை கைப்பற்றியது மங்கோலிய வெள்ளிய முறையை விட மோசமானது, தத்துவத்தன்மையற்றது, இது யார் சொன்னா அப்படின்னு அந்த கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் இதில் எங்கே இருக்குதுன்னு தேடுங்க. புரிஞ்சிச்சா? அந்த கொஸ்டின் இது எங்கே இருக்குன்னு தேடி அதை நீங்கள் குறிச்சிங்கனாவே இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. ஓகேவா? எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆங்கில உங்களுக்கு தெரியுதா? பார்த்துக்கோங்க, ஒரு நிமிஷம். இங்கே பார்த்துக்கோங்க, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை துவக்கி அனுமதி பெற்றன முதலாம் ஜெயசிம்மன் காலத்தில் தான். ஓகேங்களா? ஜகன் அனுமதியோடு வந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஜேம்ஸ் இருக்காரா? ஜேம்ஸ் அவர் தான் வந்து அந்த இதை சொல்லியிருக்காருன்னு நமக்கு வந்து தெரியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு புக்கை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு கதை புக்கு மாதிரி இருக்குது. உங்களுக்கு இது ஒரு கதை புக்கு தான். அந்த கதை புக்கை நாங்கள் படித்து நீங்கள் அதை புரிஞ்சு ரொம்ப டைம் ஆகும். இதுவே இப்போ வந்து ஒரு பேரா இருக்குது, அந்த பேராகிற கொஸ்டின்ஸ் இந்த புக்கில் இருக்கும். இந்த புக்கில் இருக்கிறத நீங்கள் குறித்து வச்சுட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? அதுக்கப்புறம் குறித்து வச்சது படிக்கிறதுக்கு நமக்கு இன்னுமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு கொடுக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க எல்லோரும். ஓகேங்களா? இந்த மாதிரி படிப்புக்கு இந்த மாதிரி புக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணது யாருன்னா வெங்கடேசன் சார் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், இது ப்ரொமோஷன் கிடையாது. நான் ஓனாக தான் அமௌண்ட் பே பண்ணி இந்த புக்கு வாங்கியிருக்கேன். அவங்ககிட்ட வாங்கின எல்லா புக்கும் நான் ஓனாக தான் வாங்கியிருக்கேன். இன்னொரு விஷயம், இந்த புக்குக்கு எந்த ஒரு டெலிவரி சார்ஜும் கிடையாது. ஒவ்வொரு பக்கம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் நிறையா புக்கு ரிலீஸ் பண்ணும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு புக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கு நமக்கு 700 ரூபா, தமிழ் புக்கு சொல்கிற அவுட் சோர்ஸ் புக்கு, அந்த புக்கு 700 ரூபா, டெலிவரி சார்ஜ் மட்டும் 130 ரூபாயா. அப்போ அது எவ்வளோ பெருசாக போகுது. ஆனால் இந்த புக்கு விலை பாருங்கள் 280 தான். இதுக்கு எந்த டெலிவரி சார்ஜ் கிடையாது. நீங்கள் புக்கை ஆர்டர் பண்ணதுலேருந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டை பொறுத்து, ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்டை பொறுத்து 2 to 3 நாளில் ரிசீவ் ஆகிடும். மேக்ஸிமம் 1 டேக்குள்ளே வந்துடும். அப்படி வரல அப்படின்னா எனக்கு வந்து 2 டேஸில் கிடச்சிருச்சு. நீங்கள் ஒருவேளை தருமபுரி பக்கம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கி வைக்கிறாங்கன்னா நாளைக்கு காலையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. மேக்ஸிமம் 2 டேஸில் வந்துடும். 7 டேஸ்ம்பாங்க. 2 to 3 டேஸில் கண்டிப்பாக அந்த புக்கு உங்கள் கையில் ரிசீவ் ஆகிடும். இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, ஓகேவா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்கோட லிங்க், பை லிங்க் கொடுக்குறேன். அப்படியே போகிறீங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான், அப்புறம் மீஷோ இருக்குங்களா, அதில் எப்படி ஆர்டர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கனாவே போதும். நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி எனக்கு அந்த அட்ரஸ் அனுப்பணும்னு சொன்னால் அவசியமே இல்லை. நீங்கள் பே பண்ணுறீங்க, பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. உங்களுக்கு புக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி 2 to 3 நாளில் உங்களுக்கு ஒரு 7 நாளுக்குள்ள வரல அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பயமாக இருக்குன்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு அவங்களுக்கே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க உங்கள் ஆர்டர் எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா. நீங்கள் எப்படி பண்ணாலும் ஓகே தான். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கால் பண்ணாதீங்க, வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். நான் வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணேன், ஓகேங்களா. இந்த புக்கும் சரி, இந்த ப்ளூ கலர் புக்கும் சரி, இந்த பிங்க் கலர் புக்கும் சரி, வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். ஏன் அவங்ககிட்ட வாங்கின இந்த ஸ்கூல் புக்கு கூட வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணேன், ஓகேவா. அவருக்கு வந்து நான் இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. அந்த படிக்கிறதுக்கு வந்து இந்த அவுட் சோர்ஸ் மூலிமா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப தேங்க்ஸ் தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே நன்றி தான் சார், அந்த சாருக்கு நன்றி சொல்லணும். அது இல்லாமல் வந்து பாலிட்டிக்கு வந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். பாலிட்டிக்கு எப்படின்னா பர்தேஸ் பப்ளிகேஷனில் இருந்து A to Z அப்படியே நமக்கு வந்து அவுட் சோர்ஸ் வந்து நமக்கு வரப்போகுது. அது எப்படின்னா ஆஃப்டர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மே 24 அப்புறம் வந்து நமக்கு வந்து மேங்கிற பாருங்க, ஏப்ரல் 24 அப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த புக்கு வந்துடும். கிட்டத்தட்ட அவர் சொன்னார், நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் அதுக்கு போடுவீங்களா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கு போடுவீங்களா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அவுட் சோர்ஸ் புக்கு வந்துடும். எக்ஸாம்ஸ்குள்ளேயே வந்துடும். அதுக்கு புக்கு வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வீடியோ வந்துடும். அதை நீங்கள் பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அப்படி சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே நன்றி தான். ஏன்னா நமக்கு அவுட் சோர்ஸுக்கு வந்து ஒரு புக்கு பெருசாக எடுத்து படிக்கும்போது ஐயோ இவ்வளோ இருக்கான்னு தோணும். அதுவே பாருங்கள், இது பார்க்கும்போது MCQ மாடல் இருக்கா, இது MCQ மாடல் அப்படியே எடுத்து நம்ம புக்கில் குறிச்சோம்னா வேலை முடிஞ்சிச்சு. குறிச்சிட்டு படிச்சிட்டோம்னா நமக்கு கதை புரிஞ்சிடும். நாம் ஓனாக படித்து புரிஞ்சுக்கிறத விட இந்த மாதிரி இந்த புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் இதில் குறிக்கவே இது யார் எதுக்கு சொன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, டக்குன்னு முடிஞ்சு நமக்கு வேலையே ஈஸியாக முடியும். இப்படி தான் பண்ணணும், ஓகேங்களா. இப்படி பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் படித்தாலும் சரி குறித்து வச்சுட்டு இப்போ இந்த டாபிக் உண்டான வீடியோ வந்து இதில் இருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க, QR கோட் கொடுத்துருக்காங்களா, இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வீடியோ வந்துடும். அந்த வீடியோ வந்து அந்த ஃபஸ்ட் வீடியோ நான் என்ன போட்டிருப்பாங்க, இந்தியாவில் ஆங்கில கம்பெனி ஆட்சின்னு இருக்கும், ஃபஸ்ட் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அப்போ அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த புக்கில் இருக்கிறது எடுத்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் இது சொன்னார்ல, அடுத்து இதான வரணும், இதாக வரணும், டக்கு நமக்கு ஞாபகம் வந்துடும், ஓகேங்களா. சரி, ஓகே, வீடியோ முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த புக்கு வாங்கலாமான்ட்டு குழப்பத்தில் இருப்பாங்க. கம்பல்சரி என்னோட சஜஷன்னா புக்கு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அவுட் சோர்ஸுக்கு வந்து நிறைய கடலாட்டு இருக்குது. அந்த கடலில் வந்து வெங்கடேசன் சார் புக்கிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த புக்கு வாங்கி படிக்கிறது ரொம்பவே நல்லது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.